அவருடைய அனைத்து தொழில்களுமே இன்றைக்கு நசிந்து போய்விட்டன. ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் சார்ந்த ஒரு துறை, இன்சூரன்ஸ், இதெல்லாம் மட்டும் அதுவும் கூட அவர் விற்க வேண்டி வந்துவிட்டது. இப்பொழுது அவரிடம் மிக குறைவான எண்ணிக்கையில் ஒரு சில நிறுவனங்கள் கையில் இருக்கின்றன. முகேஷ் அம்பானியோடு ஒப்பிடும்பொழுது இவர் மலைக்கும் மடுவுக்குமான ஒரு வித்தியாசத்தில் இருக்கிறார். அரசின் பணம் பொய்யான கம்பெனிகள் மூலமாக ஹவாலா வழி, இது ஒரு ஹவாலா வழி, இதை நீங்கள் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கு கொண்டு போய் விடுகிறீர்கள். அந்த நிறுவனம் அது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லேயும் ஹாங்காங்லேயும் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கு. ஸோ இப்படி நீங்கள் பணத்தை, மத்திய அரசு பணத்தை வேறு ரூட்டில் நீங்கள் வெளிநாடுகளுக்கு பொய்யாக எடுத்துக்கொண்டு போய் விடுகிறீர்கள். அதுக்கு பிறகு நீங்கள் வெளிநாட்டில் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த பணத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அல்லது அங்கிருந்து மீண்டும் அதை இந்தியாவுக்கு கொண்டு இந்தியாவிலேயே சொத்துக்கள் வாங்குவது போன்றவற்றுக்கெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். 600 கோடி ரூபாய் பெருமானமுள்ள பணம் இது போன்று திருடப்பட்டிருக்கிறது என்று கண்டுபிடித்து, அந்த பணம் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வங்கி கணக்குகளை எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வைத்திருக்கிறார்கள். என்டிடிவி இணையதளத்திலிருந்து ஒரு செய்தி, 13 accounts with rupees 55 crore of Reliance Infra seized in laundering case. ஏற்கனவே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரிலையன்ஸ் இன்ஃப்ரா என்னும் நிறுவனத்தின் மீது ஒரு வழக்கு ஒன்றை தொடுத்திருக்கிறது. அது தொடர்பான ஒரு சில செயல்பாடுகள் இது கவனிங்கள். இது அனில் அம்பானியுடைய நிறுவனம். 2 முகேஷ் அம்பானி தொடங்கிய நிறுவனத்தில் வேறு இந்த போன்ற பிரச்சனைகள் கிடையாது. அது திருபாய் அம்பானியுடைய மகன்களான முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி என்ற இருவரும் ஒரு கட்டத்தில் சொத்துக்களை பிரித்து கொள்கிறார்கள் தந்தையுடைய இறப்புக்கு பிறகு. அப்பொழுது அனில் அம்பானியின் பல்வேறு நிறுவனங்கள் ஒரு மிக வேகமாக சென்று கொண்டிருந்த சில நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டன. அவர் இந்த பவர் ப்ரொடக்ஷனில் இருந்தார். அதில் பெரிய நஷ்டம். அதுபோன்று அவருடைய பல்வேறு தொழில்களில் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டு, வேறு சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு, அவர் கிட்டத்தட்ட அவருடைய அனைத்து தொழில்களுமே இன்றைக்கு நசிந்து போய்விட்டன. அது ரிலையன்ஸ் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் சார்ந்த ஒரு துறை, இன்சூரன்ஸ், இதெல்லாம் மட்டும் அதுவும் கூட அவர் விற்க வேண்டி வந்துவிட்டது. இப்பொழுது அவரிடம் மிக குறைவான எண்ணிக்கையில் ஒரு சில நிறுவனங்கள் கையில் இருக்கின்றன. முகேஷ் அம்பானியோடு ஒப்பிடும்பொழுது இவர் மலைக்கும் மடுவுக்குமான ஒரு வித்தியாசத்தில் இருக்கிறார். அதை வைத்துக்கொள்வோம். ஓகே, இப்போ இந்த டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட், இடின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அவர்களுடைய ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் இந்த ரிலையன்ஸ் இன்ஃப்ரா என்னும் நிறுவனத்துக்கு சொந்தமான 54.82 கோடி சொத்துக்களை பறிமுதல் செய்திருக்கிறது. அதில் என்னென்னா 13 பேங்க் அக்கௌண்ட், இது 37A ஆஃப் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், ஃபெமா 1999 ஆண்டு சட்டத்தின்படி இந்த சொத்துக்களை எல்லாம், இந்த வங்கி கணக்குகளை எல்லாம் அது ஃப்ரீஸ் பண்ணியிருக்கு. அதை அப்படியே பயன்படுத்த முடியாத மாதிரியாக தடுத்து நிறுத்தியிருக்கிறது. அவங்க என்ன இதில் குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, NHAI, அவர்களுக்கான சாலை வசதிகளை அமைக்கக்கூடிய ஒரு ஒரு திட்டம், டெண்டராக இருக்கலாம். அதில் இவர்கள் ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் ஒன்று உருவாக்கியிருந்தார்கள். அது ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் என்றால் ஒரு நிறுவனம் இதற்கென்றே தனியாக தொடங்கப்பட்டு, அதன் பிறகு அது அந்த ஒரு சில செயல்களை செய்த பிறகு அது பிறகு வேண்டுமானால் அது யாருக்கு வேண்டுமானால் விற்கப்படலாம், அரசிடமே கொடுக்கப்படலாம், அல்லது இவர்களே வைத்துக்கொள்ளலாம். அது போன்ற ஒரு நிறுவனம்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அந்த நிறுவனத்தில் பணத்தை அது அரசுக்கும் இந்த ரிலையன்ஸ் இன்ஃப்ராவுக்கும் சொந்தமான பணமாக இருக்கலாம். ஆனால் அதை தனியான ஒரு அக்கௌண்ட்டில் வைத்து தான் அதை பாதுகாக்க வேண்டும். அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்து மும்பை பேஸ்டு ஷெல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபேக் சப்கான்ட்ராக்டிங் ஒர்க். இதை ஒரு ஷெல் கம்பெனிகளை உருவாக்கி அந்த கம்பெனிகள் ஃபேக்காக ஒர்க் பண்ணுற மாதிரி சொல்லி இந்த பணத்தை எல்லாம் அப்படியே அங்கே சைஃபன் பண்ணுறாங்க. பணத்தை வேறு ஒரு என்டிட்டிக்கு மாற்றி தருகிறார்கள். இது இதில் ஒரு டம்மி டைரக்டர் போடுறது, இதை ஒரு சில ஸ்பெசிஃபிக் பேங்க் பிரான்ச் மூலமாக அது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாத மாதிரியான ஒரு நிறுவனமாக ஆக்கி,
அந்த பணத்தை வந்து பல்வேறு விதங்களில் மாற்றி அதை வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கு கொண்டு போய் அதை வந்து மீண்டும் இந்தியாவுக்கே கொண்டு வருது. எப்படின்னா வந்து அதாவது சாலை போடும் கான்ட்ராக்ட் மத்திய அரசு நிறுவனத்துக்காக பண்ணுறாங்க. அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு அதை பொய்யாக ஒரு சில கம்பெனிகள், இவர்களுடைய ஓன் கம்பெனிஸ், ஆனால் அதில் டம்மி டைரக்டர்ஸ் போட்டிருப்பாங்க. இவங்க பேரே இருக்காது அதில். ஆனால் யாரோ 2 பேர் அதோடைய டைரக்டராக இருக்கிறது போல் அவங்க வேலை செய்கிற மாதிரி அவங்கள்ட்டேருந்து ஒரு கான்ட்ராக்ட் வாங்கி அதுக்கு வந்து 5 கோடி 10 கோடி அப்படின்னு பணத்தை அனுப்புறது. அவங்க அந்த பணத்தை வேறு சில ஷெல் கம்பெனி மூலமாக அவங்க வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருந்து வைரங்களை, அன்பாலிஷ்டு டைமண்ட்ஸ், பாலிஷ்ட் அண்ட் அன்பாலிஷ்ட் டைமண்ட்ஸை பெறுவது போல் ஒரு கான்ட்ராக்ட். ஆனால் ஆக்சுவலாக அங்கேருந்து அந்த பொருள் இங்கே வந்திருக்காது. வந்தது போல் கணக்கு காட்டுவது. அதுக்கப்புறமா அந்த பொருளை யார் என்ன பண்ண போகிறா? அப்போ இது என்னென்னா, அரசின் பணம் பொய்யான கம்பெனிகள் மூலமாக ஹவாலா வழி, இது ஒரு ஹவாலா வழி. இதை வந்து நீங்கள் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு கொண்டு போய் விடுகிறீர்கள். அந்த நிறுவனம் அது வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லேயும் ஹாங்காங்லேயும் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கு. ஸோ இப்படி வந்து நீங்கள் வந்து பணத்தை, மத்திய அரசு பணத்தை வேறு ரூட்டில் நீங்கள் வெளிநாடுகளுக்கு பொய்யாக எடுத்துக்கொண்டு போய் விடுகிறீர்கள். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து வெளிநாட்டில் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த பணத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அல்லது அங்கிருந்து மீண்டும் அதை இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்தியாவிலேயே சொத்துக்கள் வாங்குவது போன்றவற்றுக்கெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம். கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் பெருமானமுள்ள பணம் இது போன்று திருடப்பட்டிருக்கிறது என்று கண்டுபிடித்து, அந்த பணம் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வங்கி கணக்குகளை எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வைத்திருக்கிறார்கள். இது வந்து இதன் காரணமாக இதோடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா, இந்த பணத்தை மடைமாற்றியதனால் அந்த ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் கம்பெனிகளுக்கெல்லாம் பயங்கர கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம். அவர்கிட்ட பணமாக இப்போ பொய்யான ஒர்க்குக்கு பணம் கொடுத்த மாதிரி சொன்னால், நிஜமான ஒர்க்கு பண்ணுறதுக்கு எங்கேருந்து பணம் கொடுக்க முடியும்? அந்த எஸ்பிவிஸ் வந்து பணம் இல்லாத காரணத்தினால் அவை வங்கிகளிடமிருந்து கடன் வாங்குகின்றன. அந்த வங்கி கடன்கள் எல்லாம் வாராக்கடன்களாக ஆகின்றன. அதன் காரணமாக அந்த கடன் கொடுத்தவர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படுகிறது. பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது கடைசியாக சாலை போடணும்னு வாங்கிய பணம், சாலைகள் போடப்படவில்லை. இப்படி தான் வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து இருக்குது. இந்த இன்வெஸ்டிகேஷன் தொடரும். இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு செயல்பாடு நடந்ததற்கு பிறகு இது கண்டுபிடிக்கப்படுவதனால் ஒன்றும் பெரிய நன்மை வராது. இதெல்லாம் நடக்கும் பொழுதே, இந்த பிரச்சனைகள் நடக்கும் பொழுதே இதை கண்டுபிடிக்கக்கூடியதற்கான திறன் படைத்ததாக இந்தியாவுடைய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் ஆக வேண்டும். மேலும் இந்த ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் எல்லாம் உருவாக்கப்படும் பொழுது எப்பொழுதெல்லாம் அது பப்ளிக் ப்ராஜெக்டில் வேலை செய்தோ இதோடைய ஆடிட்டிங் இன்னும் சிறப்பானதாக இருக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் வந்து விரைவாகவே இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரெல்லாம் நம்மளால் உருவாக்க முடியுமான்னு தெரியல. உண்மையிலேயே நாம் போக வேண்டிய தூரம் ரொம்ப அதிகம் இது போன்ற குற்றங்களை, பொருளாதார குற்றங்களை தடுப்பதற்கு. இன்றைய தினத்தில் என்னோடு சேர்ந்து இந்த செய்தி அலசல் நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.